ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு. அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ மீடியம் சைஸ் நெத்திலி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் ஃபிஷ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உள்ளே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஹோம்மேட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஹோம்மேடுங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு 1 குழிக்கரண்டி ரிஃபைண்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மீன் கூட மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீனை. ரொம்ப டெண்டரான மீன் இது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 1/2 hour நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி சிட்டிங் டைம் கொடுத்துடலாம். ஆஃப்டர் 1/2 hour நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஃபிஷ்ஷை. ஸ்டவ் ஆன் பண்ணி நான் பேன் வந்து வச்சுட்டு தேவையான அளவு நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இன்னொரு சைடு நம்ம மீனுக்கு வந்து இன்னொரு டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம். கலர் கொஞ்சம் எனக்கு கம்மியாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபார் த பிரைட் ரெட் கலர். ஸோ ஆட் பண்ணி ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க 1 by 1 நம்ம மீனை வந்து ஆயிலில் சேர்த்துடலாம். இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் டெண்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ஃப்ரை பண்ணணும். பட் மீன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே நேரத்தில் நம்மளுக்கு பேன்லேயும் ஒட்டாது. பட் நீங்கள் ஃப்ளிப் பண்ணையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 1 சைடு வந்து சிம்மரில் வச்சு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு வந்து ஃப்ளிப் பண்ணி விடுங்க. ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் 1 சைடு நல்லா வெந்துட்டுருக்கு. பொரியட்டும். நம்ம எந்த மீன் பொரிஞ்சதோ அதை மட்டும் ஃப்ளிப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு வெந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நல்லா வந்து நம்மளுக்கு திருப்புறதுக்கு வருது. உங்களுக்கு நல்லா ஒரு சைடு வெந்தால் தான் நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ளிப் பண்ண முடியும். இல்லாட்டி மீன் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த சைடும் நம்ம ஃப்ளிப் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் வந்து எனக்கு ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் மீனை செப்பரேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கார்லிக், சீடு எடுத்துகிட்டு டொமேட்டோஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 2 minutes வந்து நம்ம அப்படியே விட்டுறோம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 2 minutes வந்து அப்படியே விட்டுறலாம். பிகாஸ் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் மீனில் இறங்கி நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த வெஜிடபிள், இந்த ஆனியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வாவ், இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெனாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம ஃபெனாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.